ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூட்டில் இந்த 2 லெக் 4 லெக் அனிமல்ஸ் வச்சு ஒரு சம் கேட்பாங்க. அந்த செம்மை நம்ம படிக்கும் போதே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த 2 லெக்னால் 2 காலில் உள்ள விலங்கு, இந்த கோழி அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் 4 காலில் உள்ள ஆடு மாடு அந்த மாதிரி கொடுத்துட்டு, மொத்த ஹெட்டு, மொத்த தலை எத்தனை, மொத்த கால் எத்தனை, அப்போது வந்து 2 காலில் உள்ள விலங்கு எத்தனை இருக்கும், 4 காலில் உள்ள விலங்கு எத்தனை இருக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி சம்ம நம்ம வந்து XY அந்த மாதிரியும் பண்ணலாம், ஷார்ட்கட்டில் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த சம்மை வந்து 3 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் பேப்பர் பென்சில் இல்லாமல் இந்த சம்மை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் உள்ள விஷயத்தை பாருங்கள். ஹெட்டு. ஓகேவா? நீங்கள் அந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணுங்கிறது கூட வேண்டாம், ஏன்னா கடைசியில் என்ன கேட்டுக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹவு many ஹென்ஸு. ஹென்ஸ்னால் என்னது? இது 2 கால். ஓகே, 2 காலில் உள்ள ஒரு விலங்கு. ஓகே, ஒரு பறவை. ஓகே, இது எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். ஹெட்டு 40 இருக்குது மொத்தத்தில். அப்போ வந்து 2 காலில் உள்ள விலங்கும் 4 காலில் உள்ள விலங்கும் சேர்த்து 40 இருக்குது. ஓகேவா? 2 லெக்ஸ் அனிமலும் 4 லெக்ஸ் அனிமலும் சேர்த்து 40 இருக்குது. அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தத்தில் வந்து 112 லெக் இருக்குது. ஓகேவா? 112 லெக் வந்து மொத்தத்தில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டு லெக்கு. ஹெட் எத்தனை இருக்குது? 40 இருக்குது. லெக் எத்தனை இருக்குது? 112 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஹெட்டை வந்து டபுள் ஆக்குங்க. டபுள்னால் இன்ட்டு 2 பண்ணுங்கள். என்ன வரும்? 40 × 2 80. ஓகே, அந்த 80 வந்து இதில் மைனஸ் பண்ணிடுங்க. லெக்கில் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 32 வரும். ஓகேவா? இப்போ இந்த 32வை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 4 கால். ஓகேவா? 4 லெக்ஸில் உள்ள அனிமல் எத்தனை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 16 கிடச்சிட்டு. ஓகேவா? இந்த 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 லெக் அனிமல்ஸ். ஓகேவா? 4 லெக் அனிமல். 16 4 லெக் அனிமல் இருக்குது. எங்கே 4 லெக் அனிமல் என்னன்னா கோட். ஓகேவா? அப்போ வந்து 16 கோட் இருக்குது. மொத்தம் 40ன்னு தெரியும். அப்போ இது 16 அப்படின்னா 2 லெக் உள்ளது எத்தனை இருக்கும்? 24 இருக்கும். ஓகேவா? 2 லெக் உள்ளது 24 இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படியே சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை பேப்பர் பண்ணலாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். இந்த ஹெட்டு எத்தனையோ அதை டபுள் ஆக்குங்க. ஹெட்டு டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா 80. ஓகேவா? அந்த டபுள் ஆக்குனதை வந்து லெக்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து 4 லெக் அனிமல். ஓகேவா? அப்போ 4 லெக் அனிமல் கண்டுபிடிச்சிட்டா அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஹெட்னு கொடுத்துருங்க, அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லெக்கோட ஆன்சர் கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த சம்மில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம இதே மாடலில் இன்னொரு சம்மும் பார்ப்போம். இதில் பாருங்கள். A man has some hens and cows. If the number of head be 48 and the number of feet equal 140, then the number of hens. இதில் வந்து ஹென்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கால் உயிரினம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான். எத்தனை ஹெட்டு? 48 ஹெட்டு. இந்த 48 வந்து டபுள் பண்ண என்னது? 96. அப்போ லெக்லேருந்து 96 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 44 வரும். இந்த 44-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் 4 கால் உயிரினம், 4 லெக் அனிமல். 44/2 என்ன? 22. அப்போ 22 4 கால் விலங்கு இருந்துச்சு அப்படின்னா மொத்தத்தில் 48ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 48 - 22, 26 2 லெக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிளாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 செகண்டு. ஓகேவா? இதை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் இதை வச்சு இந்த சம் போட்டுடலாம். ஆனால் நான் வந்து இது என்ன லாஜிக் அப்படிங்கிறது சொல்லுவேன். இப்போ இதில் என்ன லாஜிக்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 140 லெக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 140 லெக்கில் வந்து என்ன இருக்குது? அந்த 2 கால் உள்ளதும் இருக்குது, 4 கால் உள்ளதும் இருக்குது. மொத்தம் 48 ஹெட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சிலதுக்கு 4 கால் இருக்குது, ஒரு சிலதுக்கு 2 கால் இருக்குது. ஆனால் அப்போ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக 2 கால் இருக்கணும்.
புரியுதா? 4 காலம் இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ கம்பல்சரியாக 2 கால் அப்படிங்கிறது வந்து எல்லா விலங்குக்குமே இருக்குது. இன்னொரு 2 காலை விட்டுருவோம். ஓகே, 2 காலில் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால தான் வந்து அப்போ அந்த 48 அனிமல்ஸுக்கும் இருக்கக்கூடிய 2 காலை வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம். அதான் வந்து 44 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த 44 அப்படிங்கிறது என்னது? நம்ம வந்து ஒரு சில 4 லெக் அனிமலில் வந்து 2 லெக்கை மட்டும் எடுத்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 லெக் எடுக்காமல் விட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை 4 லெக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருமா? இதான் வந்து இதோட லாஜிக். நான் சொன்னது வந்து இந்த சம் எப்படிங்கிற ஒரு லாஜிக் சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னால் சொன்னக்கூடிய அந்த ஹிண்ட்டை வச்சு இந்த சம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இனிமேல் இந்த சம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, நம்ம வந்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டரும் நம்ம ஷார்ட்கட்ஸில் மட்டும்தான் போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோஸும் பார்க்காம மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.